சச்சின் படம் ஹிட்டா ஃப்ளாப்பா? 2005ஆம் ஆண்டு ஜோன் மகேந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் மற்றும் ஜெனேலியா மற்றும் ரகுவரன், வடிவேல் அவர்கள்னு பல பட்டாளங்கள் இணைந்து நடித்த திரைப்படம் தான் சச்சின் திரைப்படம். இந்த சச்சின் திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அவர்கள்ட நம்ம எல்லாருக்குமே விஜய் அவர்களோட படங்கள் வந்து ஒரு சிலவர்களுக்கு வந்து ரொம்பவுமே ஃபேவரட்டாக இருக்கும். ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தீங்கன்னா அதில் சச்சின் படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய இடம் இருக்கும். ஆனால் சச்சின் படங்கிறது வந்து ஹிட் ஆச்சா ஃப்ளாப் ஆச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்பவே எல்லாருக்கிட்டேயும் இருந்துச்சு. ஆனால் சச்சின் படம் வந்து ஒரு அவரேஜ் மூவி அப்படின்னு நான் வந்து சொல்லலைங்க. அந்த டைம் இருந்த 2005ஆம் ஆண்டு சச்சின் மூவி வந்து எந்தெந்த படங்களோட கிளாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சந்திரமுகி மற்றும் மும்பை எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு 2 திரைப்படங்கள் மற்றும் சூப்பர் ஸ்டார் மற்றும் உலக நாயனுக்கு நடுவில் தளபதி விஜய் அவர்களும் என்டர் ஆனார். ஸோ இந்த 3 திரைப்படங்களும் வந்து ஒன்றா கிளாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒன்றா கிளாஸ் ஆகும்போது தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்திரமுகி திரைப்படம் வந்து வேறு லெவல் வசூல் சாதனையே படிச்சிச்சு. வசூல் சாதனைங்கிறத விட வசூல் வேட்டையே நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சச்சின் திரைப்படம் சாதாரணமாக இல்லை. கிட்டத்தட்ட 200 நாட்கள் தியேட்டரில் அந்த சந்திரமுகி திரைப்படத்தோட கிளாஸ் விட்டு 200 நாட்கள் வந்து சச்சின் திரைப்படம் வந்து ஓடிச்சுன்னு சொல்லக்கூடாங்க. ஸோ இந்த சச்சின் திரைப்படம் வந்து ஏன் அவரேஜ், அதாவது கொமர்ஷியல் சக்ஸஸ் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஏன்னு தெரியுமா? ஏன்னா இந்த திரைப்படம் வந்து சந்திரமுகியோட கிளாஸ் ஆனதுனால, சந்திரமுகி எல்லாமே நமக்கு தெரியும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் இந்த திரைப்படம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஆக வேண்டிய திரைப்படம் தான் இந்த சச்சின் திரைப்படம். பட் சந்திரமுகி போட்டு அந்த ஆட்டம் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஓட்டம் ஓடிச்சுன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட சந்திரமுகி திரைப்படத்தெல்லாம் பார்த்தா நம்ம விரும்பி ரசித்து பார்த்து கொண்டு இருப்போம். அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் அந்த மாதிரி ஓடிச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சச்சின் திரைப்படம் பெரிதளவில் வந்து மக்களிடையே வந்து அந்த வரவேற்பு பெறலாம். அதுக்கு பிறகு வந்து டிவி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் இதில் எல்லாமே சச்சின் திரைப்படம் நிறைய பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் குட் மூவிப்பா இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரசிகர்களிடையே கொண்டாடப்பட்டு வருது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சச்சின் திரைப்படம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 20 வருடங்கள் சச்சின் திரைப்படம் ரிலீஸ் ஆகி அப்புறம் ரீரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே வந்து சும்மா புக்கிங்ஸ் எல்லாமே சும்மா தெரிக்குது பறக்குது அப்படின்ட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும். ரசிகர்கள் வந்து ரொம்பவும் ஆர்வமாக இந்த சச்சின் திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு வராங்க. ஸோ இப்போ கூட அந்த சச்சின் திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே கேட்டால் நமக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே நம்ம கண் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எத்தனை பேர் எல்லாமே வந்து இந்த சச்சின் திரைப்படத்தை ரீரிலீஸுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிங்க, எத்தனை பேர் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.